இதில் 16th sum பார்ப்போம். If m is to n is equal to p is to q, then prove that m minus n into m minus p by m is equal to m plus q minus of n plus p. இப்படின்னு prove பண்ணணும். If m is to n is equal to p plus q, then prove that m minus n into m minus p by m is equal to m plus q minus of n plus p. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா m is to n வந்து p is to qன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா m by n is equal to p by qன்னு எடுத்துக்கணும். இப்போ LHS எடுத்துக்குவோம். m minus n into m minus p by m. இப்போ நான் உள்ளே பெருக்கிறேன். எம்மை எம்மோட பெருக்குனா m ஸ்கொயர் m into p minus mp minus nm plus np. இது ஒவ்வொரு டேர்மையும் இந்த டேர்மை இதோடையும் பெருக்கணும். m into m m ஸ்கொயர் m into p minus mp. அதே மாதிரி மைனஸ் n into m minus nm minus n into minus p plus np by m. இப்போ இந்த m வந்து எல்லாத்துக்குமே உள்ள டிவைசர் டினாமினேட்டர். அப்போ நான் அதை தனித்தனி டினாமினேட்டர் ஆக்குறேன் பாருங்கள். m ஸ்கொயர் பை m மைனஸ் mp பை m மைனஸ் nm பை m ப்ளஸ் np பை m இப்படி ஆக்குறேன். அப்போ இதில் ஒரு m கேன்சல் ஆகி m இருக்கும், இதில் m கேன்சல் ஆகி p மட்டும் இருக்கும், இதில் m கேன்சல் ஆகி n மட்டும் இருக்கும், இதில் என்ன இருக்கும்னா n பை m இன்ட்டு பின்னு இருக்கும். இப்போ m பை n வந்து p பை qனா n பை m என்ன q பை p, அதனுடைய ரெசிப்ரோக்கல் இன்வெர்டண்டோ. அப்போ நான் இங்கே எப்படி போடுறேன் அப்படின்னா m மைனஸ் p மைனஸ் n ப்ளஸ் n பை mக்கு பதிலாக q பை pன்னு போடுறேன். அப்போ இந்த pயும் இந்த pயும் கேன்சல் ஆகி எனக்கு மிச்சம் இருக்கிறது m மைனஸ் p மைனஸ் n ப்ளஸ் q. அப்போ நான் கேட்டிருக்க ஆன்சர் படி அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எம்மையும் க்யூவையும் சேர்த்துக்கிறேன். m ப்ளஸ் q மைனஸ் p மைனஸ் n கிடைக்குதா? இதில் வந்து m ப்ளஸ் q, இதில் மைனஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா p ப்ளஸ் n ஆயிரும். அதாவது அவங்க கேட்டிருக்கபடியே எழுதணும்னா m ப்ளஸ் q மைனஸ் ஆஃப் p ப்ளஸ் n n ப்ளஸ் p ஒன்று தான் இஸ் ஈக்குவல் டு RHS. இந்த குரூப்பிங் பண்ணி இங்கே போடுறதுல தான் இருக்குது. உள்ளே பெருக்கிட்டு தனித்தனி டினாமினேட்டர் எம்மால் தனித்தனியாக டிவைட் பண்ணி இந்த n பை m ரேஷியோக்கு பதிலாக q பை p போட்டு இதை குரூப் பண்ணி எழுதுனா நமக்கு RHS கிடச்சிரும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். இவ்வளவுதான் இந்த சம். அடுத்த சம் if x, y, z are not at all equal and if x square minus yz by a is equal to y square minus zx by b is equal to z square minus xy by c. எதுக்காக if x y z நாட் அட் ஆல் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்படி ஈக்குவலாக இருந்தால் இதுவும் எக்ஸ் எக்ஸ்னு போட்டோம்னு வைங்க. அதாவது ஒய் எக்ஸ் ஒய் z மூணுமே ஈக்குவல்னு வைங்க. அப்போ ஒய் zக்கு பதிலாக எக்ஸ் எக்ஸ்னு போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி ஜீரோன்னு வந்துடும். அதனால அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. எக்ஸ் ஒய் z ஆர் நாட் அட் ஆல் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட் a plus b plus c into x plus y plus z is equal to ax plus by plus cz அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். a plus b plus c into x plus y plus z is equal to ax plus by plus cz அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ LHS எடுத்துக்குவோம். நம்ம LHSக்கு நான் வந்து இப்போ ஆட் அண்ட் டோ மெத்தட் யூஸ் பண்ணுறேன். LHSக்கு வந்து ஆட் அண்ட் டோ மெத்தட் யூஸ் பண்ணுறேன். LHS படி ஆட் அண்ட் டோ மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கொடுத்துருக்க ரேஷியோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்இசட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை சி.
இதை இப்போ ஆட் பண்ணுறேன்னு வைங்க, மேலே உள்ள நியூமரேட்டர் பூரா ஆட் பண்ணுறேன். x² மைனஸ் ஒய்இசட் ப்ளஸ் y² மைனஸ் இசட்எக்ஸ் ப்ளஸ் z² மைனஸ் xy பை a ப்ளஸ் b ப்ளஸ் சி. கீழே கூட்டினா a ப்ளஸ் b ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு இப்போ 4 ரேஷியோ கிடச்சிருக்கு. அதாவது என்ன கொடுத்துருக்கிறது 3 ரேஷியோ. x² மைனஸ் ஒய்இசட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு y² மைனஸ் இசட்எக்ஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு z² மைனஸ் xy பை சி. இது எதுக்கு ஈக்குவல்னா x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² மைனஸ் xy மைனஸ் ஒய்இசட் மைனஸ் இசட்எக்ஸ் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு ஈக்குவல். இது 4மே எதுக்கு ஈக்குவல்னா கேக்கு ஈக்குவல்னு நான் வச்சுக்கிறேன். இது 4மே கேக்கு ஈக்குவல்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 மட்டும் நான் எடுத்துக்கும்போது எனக்கு இதுலேருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன கிடைக்குது அப்படின்னா கே பை x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² மைனஸ் xy மைனஸ் ஒய்இசட் மைனஸ் இசட்எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சாரி, கே இங்கே வந்துடும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அங்கே போயிடும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² மைனஸ் xy மைனஸ் ஒய்இசட் மைனஸ் இசட்எக்ஸ் பை கேன்னு கிடைக்கும். இதை கொண்டாந்து நான் இப்போ எல்ஹெச்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்மளோட எல்ஹெச்எஸ் என்ன? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக இந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² மைனஸ் இந்த கொடுத்துருக்க 4 ரேஷியோமே கேக்கு ஈக்குவல். அதில் இந்த ரேஷியோ மட்டும் எடுத்து அதில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன அப்படின்னா x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² மைனஸ் xy மைனஸ் ஒய்இசட் மைனஸ் இசட்எக்ஸ் பை கே. இப்போ நான் இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை கொண்டாந்து இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் xy மைனஸ் ஒய்இசட் மைனஸ் இசட்எக்ஸ் பை கே இன்ட்டு அங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஏற்கனவே எல்ஹெச்எஸில் இருக்குது, அதோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/kன்னு இதை எடுத்துக்கிட்டு இதை இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணணும், ஒவ்வொரு டேர்மை ஒய்யோட மல்டிப்ளை பண்ணணும், ஒவ்வொரு டேர்மையும் இசட்டோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 6னா 18 டேர்ம் வரும். இப்போ நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு எல்லா டேர்மையும் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். x³ ப்ளஸ் xy² ப்ளஸ் xz² மைனஸ் x² மைனஸ் xyz மைனஸ் zx². எக்ஸோட பண்ணிட்டேன்னா அடுத்து ஒய்யோட பண்ணுறேன் பாருங்கள். ப்ளஸ் ஒய்யோட பண்ணையில் x² x² ப்ளஸ் y³ ப்ளஸ் z² மைனஸ் xy² மைனஸ் y² மைனஸ் xyz ப்ளஸ் இப்போ இசட்டோட பண்ணணும். இசட்டோட பண்ணையில் x² ப்ளஸ் y² ப்ளஸ் z³ மைனஸ் xyz மைனஸ் yz² மைனஸ் z²x. இப்போ 18 டேர்ம் வந்துருச்சா. முதல்ல 6 டேர்மை எக்ஸோட பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸு சேர்த்துருக்கேன். அடுத்து 6 டேர்மை ஒய்யோட பண்ணியிருக்கேன். அடுத்து 6 டேர்மை இசட்டோட பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா x³ இருக்குது, xy²ம் இங்கே ஒரு ப்ளஸ் xy² இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் xy² இருக்குது பாருங்கள். இது கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ப்ளஸ் xz² இருக்குது, இது ஒரு மைனஸ் xz² இருக்குது பாருங்கள், கேன்சல் ஆயிரும். இது ஒரு மைனஸ் x²y, இது ஒரு ப்ளஸ் x²y இருக்குது, கேன்சல் ஆயிரும். இது அப்படியே இருக்கும். இது மைனஸ் zx²ம் ப்ளஸ் zx² இருக்குது பாருங்கள். இங்கே இதுவும் கேன்சல் ஆயிரும். y³ இருக்கும், இது ப்ளஸ் z²yயும் மைனஸ் z²y இருக்கும் பாருங்கள். ப்ளஸ் z²yயும் மைனஸ் z²y இந்த இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் y²zட்டும் ப்ளஸ் y²zட்டும் கேன்சல் ஆயிரும். இப்படி கேன்சல் ஆகிட்டு கேன்சல் ஆகாமல் மிச்சம் இருக்க டேர்ம் வந்து
எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3 XYZ இருக்கும். 1 2 3 3 XYZ வந்து அப்படியே இருக்கும். இது வந்து எல்ஹெச்எஸ். இப்போ நான் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்இசட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு கே. இதில் இருந்து ஏ வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்இசட் பை கே இப்படி கண்டுபிடிச்சிக்கிறேன். ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட்எக்ஸ் பை பி வந்து கே. இதிலேருந்து பி என்னன்னா ஆர்ஹெச்எஸ்க்கு நான் இந்த 3 ரேஷியோவையும் கேக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இது பி என்னன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட்எக்ஸ் பை கே. அடுத்து இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை சி கேக்கு ஈக்குவல். இதுலேருந்து சி வந்து இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை கே. இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்இசட் பை கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட்எக்ஸ் பை கே இன்ட்டு ஒய். சிக்கு பதிலாக இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை கே இன்ட்டு இசட். இப்போ 3லையும் கீழே கே இருக்கா, 1/kன்னு காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை எக்ஸோட பெருக்கணும், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ஒய் இசட். இதை ஒய்யோட பெருக்கணும் ரெண்டையுமே, ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ்ஒய் இசட். இதை இசட்டோட பெருக்கணும் 2 டேர்மையும், இசட் கியூப் மைனஸ் எக்ஸ்ஒய் இசட். அப்போ என்ன கிடச்சிருக்கு 1/k இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் 3 XYZ இருக்கா மைனஸ் 3 XYZ. அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன்னா ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. இந்த எல்ஹெச்எஸ்க்கு வந்து நான் வந்து ஆடண்டோ மெத்தடில் போட்டு இந்த பெரிய ரேஷியோவை கேக்கு ஈக்குவேட் பண்ணுறேன் பாருங்கள். பெரிய ரேஷியோவை கேக்கு ஈக்குவேட் பண்ணி அதுலேருந்து கண்டுபிடிச்சி இந்த ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த 3 ரேஷியோ சின்ன ரேஷியோ பார்த்தீங்களா, 3 ரேஷியோவையும் கேக்கு ஈக்குவேட் பண்ணி ஏபிசியை கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுவும் 1/k இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3 XYZ தான். இதுவும் 1/k இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3 XYZ தான். இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு நமக்கு இந்த ரேஷியோனால். இல்லைன்னா இது வந்து ஈக்குவல் கிடையாது. இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எல்ஹெச்எஸ் ஆடண்டோ மெத்தட்லையும் பொறுமையாக இதை வந்து மல்டிப்ளை பண்ணினா எல்லாமே கேன்சல் ஆகும். இப்போ தப்பு விடாமல் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஆர்ஹெச்எஸ்ஸை இந்த சிம்பிள் ரேஷியோஸ் தனித்தனி ரேஷியோஸ் வச்சு நம்ம இங்கே போட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். Thank you for watching.